ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, the configuration of any mechanical system having finite number of degrees of freedom is represented as a single point in the n-dimensional Q space அப்படின்றாங்க. இதுக்கான அர்த்தம் வந்து நீங்க இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். The configuration of a system of n particles moving freely in a space may be represented by a position of a single particle in 3-dimensional space அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு 3D ஸ்பேஸ்ல n பார்ட்டிகிள் மூவ் ஆகுது சரிங்களா? ஒரு 3D ஸ்பேஸ்ல n பார்ட்டிகிள் மூவ் ஆகுது. அப்ப மொத்தம் எத்தனை கோஆர்டினேட் தேவைப்படும்? 3n கோஆர்டினேட்ஸ் தேவைப்படும் சரிங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதே அந்த 3n வந்து ஒரு 3n டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் பார்ட்டிகளா நம்ம அதை வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு இதா பேப்பர், இந்த பேப்பர் தான் சிஸ்டம் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 3 பார்ட்டிகள் எடுத்துக்கிறேன். அப்போ இல்லை x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 மொத்தம் எத்தனை 9 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. இதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, இதை நான் 3Dல பாக்குறதுக்கு பதிலா நான் வந்து இதை 9Dல பார்த்துட்டு ஒரு சிங்கிள் பார்ட்டிகளா நான் வந்து இதை ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த 9Dல பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. அந்த 9Dல பார்க்கக்கூடிய ஸ்பேஸுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அப்ப the configuration of a mechanical system having finite number of degrees of freedom is represented as a single point. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. represented as a single point in an n-dimensional Q space அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல n-dimensional என்ன, Qனா என்ன, அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏன்னா புக்ல தான் அப்படி கேட்பாங்க. நீங்க இந்த எக்ஸாம்பிள தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு. அடுத்தது கன்ஸ்ட்ரைன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரைன்னா என்னன்னா, லிமிடேஷன் ஆன் த மோஷன் ஆஃப் அ சிஸ்டம் ஆர் கால் த கன்ஸ்ட்ரைன் சரிங்களா? அதே இது த மோஷன் இஸ் செட் டு பி கன்ஸ்ட்ரைன்டு மோஷன் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது சரிங்களா? பார்ட்டிகிள் அதோட லிமிடேஷனை வந்து கன்ஸ்ட்ரைன்னு சொல்றாங்க. அதே இது அந்த மோஷனை வந்து கன்ஸ்ட்ரைன்டு மோஷன் சொல்றாங்க சரிங்களா? அந்த லிமிடேஷனுக்கு ஏதாவது ஈக்குவேஷனுக்கு பேரு கன்ஸ்ட்ரைன் ஆகும். அந்த பார்ட்டிகிள் போற மோஷன் இருக்குல்ல கன்ஸ்ட்ரைன்ல, அந்த கன்ஸ்ட்ரைன்ல பார்ட்டிகிள் மூவ் ஆகுதுல்ல, அதை வந்து கன்ஸ்ட்ரைன்டு மோஷனாகவும் சொல்றாங்க சரிங்களா? அடுத்தது ஹாலோனோமிக் கன்ஸ்ட்ரைன். ஹாலோனோமிக் கன்ஸ்ட்ரைன் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. சப்போஸ் the configuration space of a system is specified by n generalized coordinates. மொத்தம் இதுல எத்தனை கோஆர்டினேட் இருக்கு? n generalized coordinate and assume that there are k independent equations. எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? k independent equation of constraint of the form. அந்த k ஈக்குவேஷன்ஸும் இந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டா a constraint which is expressed in this fashion is known as the holonomic constraint. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவேஷன் ஃபார்மெட் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல நம்மளால எழுத முடியறப்ப அதை வந்து ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி a system whose constraint equation, அதுல நிறைய கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன் இருக்கலாம்ல, அதுல எல்லா கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷனும் ஹாலோனாமிக் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அப்ப அந்த சிஸ்டமுக்கு பேர் என்னன்னா ஹாலோனாமிக் சிஸ்டம். அப்ப ஒரு சிஸ்டம் எப்போ ஹாலோனாமிக் சிஸ்டம் சொல்லணும்னா அதுல இருக்க எல்லா கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷனும் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைனா இருக்கணும். ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்னா என்ன ஃபேஷன்ல இருக்கணும், இந்த மாதிரி மாடல்ல இருக்கணும். இருந்துச்சுன்னா அதுக்கு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் பேரு சரிங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. கன்சிடர் த மோஷன் இன் த xy பிளேன் ஆஃப் த 2 பார்ட்டிகல். xy பிளேனா என்னது? கிராஃப் ஷீட்ல இருக்கக்கூடியது தான். அதுல ரெண்டு பார்ட்டிகல் எடுத்து சொல்றாங்க. தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் கனெக்டட் பை a rigid rod. ரிஜிட்னா என்னன்னா வளையாத, நெளியாத, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? பை rigid rod ஆஃப் லென்த் L. அப்ப 2 பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு ராடால கனெக்ட் பண்ணிருக்கேன். இதோட லென்த் வந்து L. ஹென்ஸ் த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் என்னது? இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது? மாறாது. அதான் இந்த ஈக்குவேஷன் சரிங்களா? அப்ப there are 4 கோஆர்டினேட்ஸ். ஏன்னா 2 ஈக்குவேஷன், இங்க ஒரு 2, இங்க 2, மொத்தம் 4 கோஆர்டினேட் ஒரு ஈக்குவேஷன். அப்ப 2ஐயும் கழிச்சா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? 3. அதே நேரத்துல இந்த கன்ஸ்ட்ரைன் வந்து ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். அதனால இது வந்து ஹோலோனாமிக் சிஸ்டமா இருக்கும் சரிங்களா? அடுத்தது செலிரோனமிக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. a system is said to be செலிரோனமிக். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே என்ன அப்படின்னா சிஸ்டமோட கிளாசிபிகேஷன் சரிங்களா? சிஸ்டத்தோட கிளாசிபிகேஷன். ஹோலோனாமிக் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பார்க்க போறது வந்து செலிரோனமிக். செலிரோனமிக் அப்படின்னா என்னன்னா, இஃப்
none of the constraint equation contains t explicitly. அதாவது என்னன்னா டைம் இண்டிபெண்டா இருக்கணும். என்னவா இருக்கணும்? டைம் இண்டிபெண்டன்ட். டைம் வந்து அதுல இருக்கக்கூடாது. சரிங்களா? டைம் வந்து இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து செலிரோனமிக். The transformation equation gives the x as a function of q only. ஏன்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்திருப்போம்னா s is a function of q and t ன்னு படிச்சிருப்போம். முன்னாடி ஒரு இடத்துல பார்த்திருப்போம். சரிங்களா? அந்த ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார் பண்ணும்போது இப்போ x1 x2ன்றது நம்ம கையில இருக்கிறது. அதை q1 q2 qnக்கு ஜெனரலைஸ்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா qலையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் tலையும் சேஞ்ச் ஆகும் அப்படிம்பாங்க. சரிங்களா? செலிரோனமிக்கா இருந்தா எங்கேயுமே t வராது. அதை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. செலிரோனமிக்கா இருந்தா எங்கேயுமே என்ன வராது? t வராது. அதே இது ரீனோனோமிக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இஃப் எனி கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டைன்ஸ் டைம் எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையா டைமை வெளிப்படையா வச்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ரேனோனோமிக்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரேனோனோமிக் சிஸ்டம் அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரைன்னா if the total mechanical energy of the system is conserved during the constrained motion and the constrained force do not do any work, then the constraint is called the கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரைன் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா கன்ஸ்ட்ரைன் நிறைய விதமா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுல கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரைன்னா என்ன அப்படின்னா அந்த சிஸ்டத்துல கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அதான் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டுனா இந்த இடத்துல என்ன மீனிங்கா கான்ஸ்டன்ட் மாதிரி. டூரிங் கன்ஸ்ட்ரைன்டு மோஷன் அண்ட் த கன்ஸ்ட்ரைன்டு ஃபோர்ஸ் டு நாட் டூ ஒர்க். அதாவது கன்ஸ்ட்ரைன்டு மோஷன்ல அந்த சிஸ்டம் வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியை கான்ஸ்டன்டா வச்சிருக்கணும். அதே நேரத்துல கன்ஸ்ட்ரைன்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது இப்ப இதை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்றோம்ல, அந்த ஃபோர்ஸ் எந்த ஒர்க்கையும் செய்யாம இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கு பேர் என்னன்னா கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரைன். கன்ஸ்ட்ரைன்னா நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஈக்குவேஷன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. கன்ஸ்ட்ரைன்னா ஈக்குவேஷன் தான். ஏன்னா ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைனையும் பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. செலிரோனமிக்னாலும் அது கன்ஸ்ட்ரைன் தான். இப்ப எக்ஸாம்பிள் அது எப்படி சொல்லலாம்னா இது வந்து செலிரோனமிக், இந்த கன்ஸ்ட்ரைன் வந்து செலிரோனமிக். ஏன்னா இதுல டைமே இல்ல தெரியுதா? இதுல டைமே இல்ல தெரியுதா? இது செலிரோனமிக். இதே டைம் டைம் வச்சு அந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரெனோனோமிக். அதே இது அந்த கன்ஸ்ட்ரைன் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாம இருக்கு, அதே நேரத்துல சிஸ்டம்ல வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு அப்படி இருந்துச்சுன்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கு பேர் வந்து கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரைன். டெஸ்பாசிவ் கன்ஸ்ட்ரைன், அதுக்கு டெஸ்பாசிவ் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது என்னன்னா அதாவது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வா இருக்காது. அப்படி இல்ல, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்பாட்டிவ். நான் வந்து ஒரு ஒரு பிசிக்ஸ் ஸ்டாஃப்ட்ட வந்து இத பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பால் எடுத்துக்கிறேன். அந்த பால வந்து நான் மேல இருந்து கீழ போடுறேன். அப்பன்னா என்ன ஆகும்? இத அடிச்சு திரும்ப மேல போகும். இப்படியே அது வந்து என்ன ஆகும்னா, மேல அடிச்சு அடிச்சு கீழ வந்துகிட்டே இருக்கும். இதே இது ஒரு எலாஸ்டிக் பால் எடுத்துக்கிறேன். அந்த எலாஸ்டிக் பால் எடுத்து நான் மேல இருந்து கீழ போடும்போது என்ன ஆகும்னா, இதுல இடிச்சுட்டு பாதி பவர் என்ன ஆகும்னா, அந்த இடிச்சதுனால வெளிய போயிரும். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு பிளாஸ்டிக் பால போட்டு அது ஜம்ப் ஆயி வெளிய வர்றதுக்கும், ஒரு எலாஸ்டிக் பால போட்டு ஜம்ப் ஆயி வர்றதுக்கும் உங்களுக்கு கம்மியாகும். அப்ப கம்மியானால என்ன ஆகும்னா, அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நெறைய எனர்ஜிய வெளிய விட்டுரும். அப்ப அங்க எனர்ஜி வந்து கன்சர்வா இருக்காது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து கன்சர்வ்டுக்கு எக்ஸாம்பிளாவும், இத வந்து டிஸ்பாசிவ்க்கு எக்ஸாம்பிளாவும் சொல்றாங்க. சரிங்களா? ஒரு எலாஸ்டிக் பால இப்ப பிளாஸ்டிக் பொருள போட்டா என்ன வேகத்துல பட்டுச்சோ அதே வேகத்துல ரிட்டர்ன் வரும். அதாவது அந்த எனர்ஜி வந்து இதுக்குள்ளேயே இருக்கும். ஆனா எலாஸ்டிக் பால்ல என்ன ஆகும்னா, அப்படி போய் இடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்க எனர்ஜி எல்லாம் வெளிய போயிரும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் டிஸ்பாசிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற ஒரு இடத்துல என்ன சொன்னா, ஃப்ரிக்ஷன் இல்லாம இப்போ ஒரு காரே ஓட்டுறோம். ஃப்ரிக்ஷனே இல்லாம வழுக்கிக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல சேர்க்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் இருந்தா என்ன ஆகும்னா, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்படி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது, அது வந்து நான் கன்சர்வேட்டிவா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 2 விதமான எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சரிங்களா? அடுத்தது. பைலேட்ரல், யூனிலேட்ரல். பைலேட்ரல், யூனிலேட்ரல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எழுதக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இருந்தா பைலேட்ரல். சரிங்களா? இன்இக்வாலிட்டி ஃபார்மட்ல இருந்தா யூனிலேட்ரல் அப்படின்றாங்க. ஆனா இத வந்து பிசிக்ஸ் டேர்ம்ல பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பைலேட்ரல்னா த பார்ட்டிகிள் கேன் மூவ் இது போத் டைரக்ஷன் அப்படின்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இது ஒரு 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 பாக்ஸ் மாரி இருக்கு. அப்ப இதுல ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னா, அந்த பார்ட்டிகிள் இந்த சைடும் போக முடியும், இந்த சைடும் போக முடியும்னு இருந்துச்சுன்னா அது பைலேட்ரல். அதே இது
அந்த பார்ட்டிகல் மேல இருக்க இந்த ஒரு அந்த பாக்ஸ் மேல இருக்க இந்த பார்ட்டிகல் வந்து இப்படி மட்டும் தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து யூனிலேட்ரல் அப்படின்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் டேர்ம்ல. இந்த புக்ல போட்டிருக்க வரைக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருந்தா பைலேட்டரலாவும் இன்இக்வாலிட்டி ஃபார்மேட்ல இருந்தாலும் யூனிலேட்டராகவும் போட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மேல இருக்க அந்த தியரியில இருந்து கூட கேட்க வாய்ப்பு இல்லை, எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. In case of motion of rigid body, the distance between any two particles of a body remain fixed, do not change with time. சரிங்களா? do not change with time. இது ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம 2Dல பார்த்தது 3D. அப்ப x1 y1 z1 x2 y2 xj yj zன்றது ரெண்டு பார்ட்டிகளோட கார்டீசியன் கோஆர்டினேட். அப்புறம் ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து சேம், அது எழுதியாச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரைன் பாருங்க, இது ஒரு ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன், இதுல டைம் இல்ல, ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இருக்கு. அதனால செலிரோனமிக்கும் பைலேட்டரும் வந்திருக்கு. சரிங்களா? இது ஆல்ரெடி மேல பார்த்த எக்ஸாம்பிள் தான். இது வந்து பாருங்க, இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம்னா என்னது? அப்ப மேல ஒரு புள்ளி வச்சு அதுல இருந்து ஒரு கயிறை கட்டி இப்படி தொங்க விட்டுருவோம். சரிங்களா? சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட். ரிஜிட் சப்போர்ட்னா என்ன ஆகும்னா இந்த இது மாறாது. சரிங்களா? இது இந்த 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 இதுவும் மாறாது, இது மாறாது. அப்ப ரிஜிட் சப்போர்ட், த கன்ஸ்ட்ரைன்ட் இஸ் த டூரிங் மோஷன். during the motion, the distance of the particle from the point of suspension remains constant with the time. அதாவது ஒரு லென்த் எல்லுன்னு வச்சீங்கன்னா அந்த எல்லு வந்து எப்பயுமே மாறாது. If r vector is the position vector of the particle, then the constraint is. அப்ப சப்போஸ் டைமை பொறுத்த வரைக்கும் அப்படியே அப்படியே மாறும், இடம் மாறும். அப்ப இது இங்க இருக்கும்ல, அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இது ஆறுங்கிறது அதோட பொசிஷனா எடுத்துக்கிட்டா, அப்ப மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எல். ஏன்னா சர்க்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எல்லுங்கிறத இங்க கன்ஸ்ட்ரெயின். இந்த கன்ஸ்ட்ரெயின் என்னென்ன இருக்கு? ஹோலோனோமிக்கா இருக்கு, டெலிரோனமிக்கா இருக்கு, ஏன்னா டைம் இல்ல, அதே நேரத்துல பைலேட்டரலா இருக்கு. சோ இத கொஸ்டின்ல கேட்கறாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது வந்து என்ன வகையான கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், அல்லது இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்னா, இஃப் த கன்ஸ்ட்ரெயின் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நான் இன்டகிரபிள் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன். அதாவது எப்படி இருக்குமா? நான் இன்டகிரபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருந்தா அதுக்கு பேர் வந்து என்னன்னா நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றாங்க. சரிங்களா? நான் இன்டகிரபிள் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். A system is said to be a non-holonomic if it is correspond to a non-integrable differentiable equation of constraints. புரியுதா? அப்போ ஒரு சிஸ்டம்ல நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் இருந்தா அது நான் ஹோலோனாமிக் சிஸ்டம். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது, non-holonomic system always require more coordinates for their description than than the degrees of freedom. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ல நம்ம இந்த ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் பாக்குறோம்ல, அதுவும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் எப்பவுமே சேமா இருக்கும்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஆனா அப்படி கிடையாது. என்னன்னா அதை விட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்ன ஆகும்னா கம்மியாயிடும். எங்க? நான் ஹோலோனாமிக் சிஸ்டம்ல. இது ஏன் இதெல்லாம் முக்கியமா எழுதிருக்கேன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு நான் சொல்றேன் இப்ப. அதாவது இப்ப சப்போஸ் நான் முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். என்னன்னா 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு ரிஜிட் ராட வச்சு நான் கனெக்ட் பண்றதா கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு ரிஜிட் ராட் வச்சு கனெக்ட் வச்சா கணக்குங்க. அப்ப இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா 2 கோஆர்டினேட். அப்ப வந்து இங்க 2 கோஆர்டினேட். இது வந்து XY பிளேன்ல பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? 2 கோஆர்டினேட் அப்படின்னா அப்ப மொத்தம் எத்தனை கோஆர்டினேட்? 4 கோஆர்டினேட். இந்த ஒரு ஈக்குவேஷனை ஒண்ணு கழிச்சா எத்தனை? மொத்தம் 3. அப்ப மொத்தம் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம 3ன்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா நைஃப் எட்ஜ் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நைஃப் எட்ஜ் சப்போர்ட்னா இந்த இடத்துல
இந்த இடத்துல ஒரு நைஃப் மாதிரி ஒன்ன வச்சு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த சப்போர்ட்டால இந்த சப்போர்ட் தான் என்னன்னு சொல்ல வராங்கன்னா, நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின குடுக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த சப்போர்ட் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின குடுக்குது அப்படின்றாங்க. வேணா புக்ல ரீட் பண்றேன் பாருங்க. த எஃபெக்ட் ஆஃப் அடிஷன் ஆஃப் அ நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் ரெப்ரசன்டட் பை த நைஃப் எட்ஜ் அட் த பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த இது மேல ஒரு நைஃப் எட்ஜ் வச்ச மாரி இருந்தா, பெர்பெண்டிகுலரா வச்ச மாரி இருந்தா எப்படி இருக்குமோ அது. இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் டிகிரி வந்து 2வா மாறிடுமா. சரிங்களா? நம்பர் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2வா மாறிடும். ஆனா, ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து அகைன் 3 தான் தேவைப்படும் அப்படின்றாங்க. இத வந்து நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதனால நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் குடுத்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் டூ ஸ்பெசிஃபை தி சிஸ்டம் அப்படின்னா 3. இந்த டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. சப்போஸ் இதை வந்து கொடுத்துட்டு 2 ஈக்குவலா நாட் ஈக்குவலா கிரேட்டர் நாட் ஈக்குவலா லெஸ் நாட் ஈக்குவல் கேட்டாங்கன்னா இது 2 அது 3 அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். சரிங்களா? அதாவது நான் ஹோலோனாமிக் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடமும் நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் டு ஸ்பெசிஃபை த சிஸ்டமும் டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்தது அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா, கன்சிடர் எ ரோலிங் டிஸ்க் ஆன் அ ரஃப் ஹரிசான்டல் XY plane. Condition of the constraint is that the plane of the disk is always vertical. This is an example of non-holonomic constraint. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ரூபா காயினை கையில எடுத்து இப்படி தரையில உருட்டி விட்டோம்னா அது செங்குத்தா போற வரைக்கும் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. அதை தான் என்ன சொல்றாங்கன்னா நான் ஹோலோனாமிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து புக்ல செஞ்சிருப்பாங்க, ஃபுல்லா இதை போட்டு சால்வ் பண்ணிருப்பாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதை சால்வ் பண்ண முடியாது. அதுல கிடைக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நான் இன்டகிரபிளா இருக்கும். சரிங்களா? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கொடுத்துட்டு இது இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். செலிரோனமிக், நான் செலிரோனமிக், இல்ல ரினோனமிக், இல்ல நான் ஹொலோனமிக், ஹொலோனமிக் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப நான் ஹொலோனமிக்கு இது முக்கியமான எக்ஸாம்பிள்ன்றதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்க்க போறது என்னன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா, அது பேர்லயே இருக்கு. விர்ச்சுவல்னா ரொம்ப சின்ன, ரொம்ப மைனூட்டான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை நம்ம இங்க என்ன நோட்டேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா டெல்டா எக்ஸ். ஏன்னா பொதுவாவே நம்ம எக்ஸை வந்து டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிஎக்ஸ்னா சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், டெல்டா எக்ஸ்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விர்ச்சுவல் வெலாசிட்டி அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா வெலாசிட்டினா என்னது? டிஎக்ஸ் பை டிடி. சரிங்களா? இதே விர்ச்சுவல் வெலாசிட்டி அப்படின்னா அப்ப என்னது? டெல் எக்ஸ் பை டெல் டி. அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அது எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது, அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது. அடுத்து அப்ப விர்ச்சுவல் ஒர்க். ஒர்க்ன்றது என்னது? எஃப் டாட் டிஆர். சரிங்களா? அது வந்து கண்டினியூஸ் பார்ட்டிகளா இருந்தா இன்டெகிரல், இல்லனா வந்து சம்மேஷன். அப்ப எஃப் டாட் டிஆர். அப்ப விர்ச்சுவல் ஒர்க். அப்ப விர்ச்சுவல் ஒர்க்னா ஃபோர்ஸ்ல விர்ச்சுவல் கிடையாது. பட் இந்த டிஸ்டன்ஸ்ல என்ன கிடைக்கும்? விர்ச்சுவல் கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து 2 விதமா எழுதிருக்காங்க, நல்லா பாருங்க. இங்க என்ன எக்ஸ் எழுதுனா 3n போடணும். ஆர் எழுதுனீங்கன்னா n போடணும். ஏன்னா ஆறுங்கிறப்ப அது வெக்டார், அதுக்குள்ள எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இசட் இருக்கு. நீ எக்ஸ்ஐன்னு எழுதும் போது எக்ஸ், ஒய், இசட் 3க்குமே நீங்க எழுதுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரைன்னா என்ன? ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரைன்னா a workless constraint is any bilateral constraint such that the virtual work corresponding to the constrained force is 0 for any virtual displacement which is consistent with the constraint. இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். என்ன அப்படின்னா விர்ச்சுவல் ஒர்க் 0. சரிங்களா? எங்க? விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல. அப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு பேர் வந்து ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். அவ்வளவுதான். சரிங்களா? விர்ச்சுவல் ஒர்க் 0, விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அப்படி இருந்தா அந்த ஒர்க்கு அந்த அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு பேர் வந்து ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் எனி பைலேட்டரல் கன்ஸ்ட்ரெயின்ட் such that virtual work of the corresponding constraint force is 0 for any virtual displacement which is consistent with the constraint. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 3 எக்ஸாம்பிள். அந்த 3 எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. ரிஜிட் இன்டர்கனெக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ், ஸ்லைடிங் மோஷன் ஆன நான் ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ், ரோலிங் கான்டாக்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங். சரிங்களா? ரோலிங் கான்டாக்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங். ஏன்னா இந்த ஸ்லிப்பிங், வித்தவுட் ஸ்லிப்பிங்லாம் பிசிக்ஸ்ல நிறைய சேஞ்ச் இருக்கு அவங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்றாங்க. ஸோ அது நல்லா தெளிவா இருக்கு. இது 3 எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயினோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது முக்கியமானது பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். சரிங்களா? இந்த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுவும் கொஞ்சம் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா நீங்க வந்து அதுல இருக்க கீவேர்ட்ஸை மட்டும் கரெக்டா
புடிச்சுக்கோங்க சரிங்களா? நெசசரி கண்டிஷன் necessary and sufficient condition for static equilibrium of an initially non-motionless தெலிரோனமிக் சிஸ்டம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கணும்னா, இனிஷியலா எந்த மோஷனும் இல்லாத ஒரு தெலிரோனமிக் சிஸ்டத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட். அது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்துல இருக்கணும் அப்படின்னா, விச் இஸ் சப்ஜெக்ட் டு த ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின். ஒரு ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின் கூட அது வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்துல இருக்கணும் அப்படின்னா, இஸ் தட் ஜீரோ விர்ச்சுவல் ஒர்க் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் இன் மூவிங் த்ரூ அன் ஆர்பிட்ரரி விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சாட்டிஸ்ஃபைங் த கன்ஸ்ட்ரெயின். அதாவது அந்த ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சரிங்களா, ஒரு ஃபோர்ஸால நடக்கக்கூடிய விர்ச்சுவல் ஒர்க் ஜீரோவா இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். என்னென்ன ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்துல இனிஷியலா மோஷன்லெஸ் இருக்கக்கூடிய செல்ரோனமிக் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா, அதோட விர்ச்சுவல் ஒர்க் ஜீரோவா இருக்கணும். எதுல? அப்ளைடு ஃபோர்ஸ்ல அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அப்ளைடு ஃபோர்ஸ்ல அதோட விர்ச்சுவல் ஒர்க் வந்து என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். ஏன்னா 2 விதமான ஃபோர்ஸ் இருக்கு. அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு சரிங்களா? இங்க அப்ளைடு ஃபோர்ஸை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒண்ணுன்னா கீழே வந்து இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பாலிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். பாலிடிஆர் கேட்ட கொஸ்டின் நான் வந்து அப்போ புக் வச்சு படிச்சது இல்ல. அதனால இதை நான் படிக்கல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல விர்ச்சுவல் ஒர்க் ஜீரோன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் ஆனா ஆன்சர் அது கிடையாது. ஆன்சர் இதுதான். பட் இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த வேர்டு இதை வச்சுதான் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணணும். இனிஷியலி மோஷன்லெஸ் சிஸ்டம் இன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். இங்கேயும் அதே தானே. ஆனா இங்க என்ன இருக்கு? செலிரோனமிக் இருக்கு, இங்க செலிரோனமிக் இருக்காது. அவ்வளவுதான். செலிரோனமிக் இருக்கும்போது டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. செலிரோனமிக் இல்லாதப்ப என்ன ஆகுது? டெல்டா டபிள்யூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்சிஸ்டன்ட் வித் கன்ஸ்ட்ரெயின். பாத்தீங்களா, ஒரே மாதிரி இருக்கு. அந்த செலிரோனமிக் சிஸ்டம்ங்கிறத வந்து ஒரு வார்த்தையை வந்து மாத்தி விட்டுருச்சு. நான் எக்ஸாம்பிள் இதை படிச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா பிரின்சிபல் விர்ச்சுவல் ஒரு கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இதை படிச்சுட்டு போனேன். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல உள்ள இது வந்து உள்ள ஒரு இடத்துல இருக்கும் தனியா. இது வந்து உடனே வராது. உள்ள தனியா ஒரு இடத்துல ஒரு வார்த்தையா கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை கேட்டாங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இதே தான் கேட்டாங்க. இதாவது இனிஷியலி கன்சிடர் இப்படி கொடுத்துருந்தாங்க. கன்சிடர் இனிஷியலி மோஷன்லெஸ் சிஸ்டம். சப்போஸ் த சிஸ்டம் இஸ் இன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். தென் த விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன். ஆப்ஷன்லாம் சம்மந்தமே இல்லாத ஆப்ஷனா கொடுத்துருந்தாங்க. பட் ஈக்குவல் டு ஜீரோ பார்த்தோன்னா ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் போட்டு வந்துட்டேன். பட் அதுல இந்த ரெனோனமிக் இருக்கு இல்ல, செலிரோனமிக் இருக்கு இல்லன்றத பார்க்காம விட்டாச்சு. அடுத்து டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். இதெல்லாம் வேர்டிங்ஸ் இருக்கு. எதெல்லாம் சிலபஸ்ல வேர்டிங்கா இருக்கோ அது எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும். மோஸ்ட் ப்ராபபிலி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது என்னன்னா, சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் கமா ரியல் அண்ட் இனர்ஷியல் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிகிள் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ஜீரோ அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு படிச்சிருக்கோமா? இந்த எஃப்ஐ என்ன எழுதிக்கலாம்? ரெண்டா எழுதிக்கலாம். ஒன்னு என்ன எழுதிக்கலாம்? எஃப்ஐ எழுதிக்கலாம். இன்னொன்னு என்ன எழுதிக்கலாம்? ஆர்ஐன்னு எழுதிக்கலாம். இதை வந்து என்ன எழுதிக்கலாம்? எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட்னு எழுதலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, எஃப்ஐ பிளஸ் ஆர்ஐ மைனஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் ஈக்குவல் டு ஜீரோ. இதைத்தான் இங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. என்னன்னா, ஜீரோன்னு ஒன்று வந்துச்சா, அந்த ஜீரோன்றது இதுதான் சரிங்களா. சம்முங்கிறது வந்து என்னன்னா மொத்தமா சம் சரிங்களா. அப்ப சம் ஆஃப் ஆல் இதுல வந்து இதுதான் இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ். இதுதான் அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் சரிங்களா. த சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் என்னென்ன? ரியல் அண்ட் இனர்ஷியல் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிகிள் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் அ ஜீரோ. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சம்ன்றதுனால சமேஷன் போட்டு டாட் டெல் ஆர் ஆர் டாட் கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவேஷனா கேட்கலாம். டிஎலம்பர்ட் பிரின்சிபலோட ஈக்குவேஷன் கேட்கலாம். ஏன்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் இஸ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் த லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம் ஆஃப் டிஎலம்பர்ட் பிரின்சிபல் சரிங்களா. லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம் ஆஃப் டிஎலம்பர்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி. The increase in kinetic energy of a particle as it moves from one arbitrary point to another is equal to work done by the force acting on a particle through the given time interval. இது ஆல்ரெடி பார்த்ததுதான். என்ன ஒர்க் டன்ங்கிறது நான் என்ன சொன்னேன்?
சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதத்தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் வொர்க் அப்படின்றாங்க. அதுக்கு பேரு கைனடிக் எனர்ஜி அப்படின்றாங்க. என்னது? இது முன்னாடியே பார்த்திருக்கோம் நம்ம. இன்கிரீசிங் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிகிள், இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டூ அனதர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டூ த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகிள் டூரிங் த இன்டர்வல். அடுத்து கைனடிக் எனர்ஜி பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. கைனடிக் எனர்ஜின்றது ஆஃப் எம்வி ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜி டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். அப்ப டோட்டல் கைனடிக் எனர்ஜினா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எடுத்து ஆட் பண்ணணும். அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எடுத்து ஆட் பண்ணும்போது இதை 2 விதமா எழுதிக்கலாம். இப்படியும் எழுதிக்கலாம் நீங்க. ஏன்னா இப்படி எழுதுனா வெக்டாரு சரிங்களா? ஆஃப் எம்வி ஸ்கொயரா எம்வி நீங்க இப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா இப்படி எழுதுனா வெக்டாரு, இப்படி எழுதுனா நம்ம வந்து ஒவ்வொன்னும் தனித்தனியா எழுதிருக்கோம். ஏன்னா இந்த இங்கனுக்குள்ள 3n போடுறோமா, n போடுறோமான்றத ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன நான் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்க்கு மாத்த போறேன். QTக்கு. இந்த எக்ஸ வந்து நான் QTக்கு மாத்தும்போது, அப்ப T எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். இது வந்து ஒரு பெரிய டெரிவேஷன். நீங்க அந்த டெரிவேஷன்லாம் எடுத்துக்க வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ப இது வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, இந்த இந்த எக்ஸ வந்து டிஃபரன்ஷியேட் பண்றணும். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா இல்ல QT இருக்கா? அப்ப நீங்க Qவ பொறுத்து பண்ணணும். அதான் இங்க போட்டிருப்பாங்க. சோ இந்த இது வந்து இத வந்து அதாவது எப்படி சொல்றது? இத வந்து Tய பொறுத்து பண்ணணுமா? அப்ப இந்த Tய பொறுத்து பண்ணணும்னா, இதுல இருக்க XKவ நீங்க Qவ பொறுத்து பண்ணணும். அடுத்து Tய பொறுத்து பண்ணணும். அப்ப டோ XK பை டோ QI அடுத்து dQi பை dt அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்ததுல என்ன எழுதணும்னா, திரும்ப XKவ வந்து Tய பொறுத்து பண்ணணும். அப்ப டோ XK பை டோ T. ஓகேவா? அதாவது இந்த XKவ நான் இங்க பவர்ல டாட் வச்சா நான் Tய பொறுத்து பண்ற மாரி கணக்கு. அப்ப நான் இத Tய பொறுத்து பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து 2 விதமான இது இருக்கு. அதாவது வேரியபிள்ஸ் இருக்கு. அதாவது நான் d பை dt ஆஃப் XK பார்க்கணும். சரிங்களா? ஆனா இந்த XKக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, Q இருக்கு, T இருக்கு. சரிங்களா? Q இருக்கு, T இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த XKவ Qவ பொறுத்து பண்ணிட்டு, அந்த Qவ நான் எத பொறுத்து பண்ணணும்? Tய பொறுத்து பண்ணணும். பிளஸ் 2வது இன்னொரு வேரியபிள் என்ன இருக்கு? Tன்ற வேரியபிள் இருக்கு. அப்ப அந்த டோ XK அந்த Xஅ நான் இங்க dt போட முடியாது. ஏன்னா XKன்றது வந்து இது XKங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதுல நெறைய இண்டிபெண்டன்ட் இருக்கனால dtன்னு போட முடியாது. அதனால டோ T அப்படின்னு போடுறாங்க. சோ இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. இத எடுத்து இதுல அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி, ஸ்கொயர் பண்ணி தனித்தனியா பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்ளை பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல? அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது அது 3 டேர்மா பிரிப்பாங்க. என்னன்னா, குவாட்ரேட்டிக், லீனியர், கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி 3 டேர்ம். அதாவது இது எத பொறுத்து குவாட்ரேட்டிக் அப்படின்னா, Qவ பொறுத்து. அதாவது Qவோட ஸ்கொயர் வர்ற டேர்ம்லாம் ஒரு டேர்ம், Q வர்ற டேர்ம்லாம் ஒரு டேர்ம், Q இல்லாத டேர்ம்லாம் ஒரு டேர்ம். அப்படி 3 டேர்மா பிரிச்சு அதுக்கு T2, T1, T0ன்னு பேரு குடுத்துருவாங்க. ஏன்னா இத பத்தி நெறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த T1, T2, T3க்கு. சோ இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஜஸ்ட் அது என்னன்னு பாத்துரலாம். இப்ப T2 எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? T2ல பாருங்க 2 Q இருக்கா உங்களுக்கு? அதனாலதான் அது குவாட்ரேட்டிக். அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, இஸ் த ஹோமோஜீனியஸ் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் Q டாட்ஸ். இதுல இந்த MIJ அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது வந்து இந்த டேர்ம் அப்படின்றாங்க. MIJனாலும் MJIனாலும் ஒண்ணு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த இத வந்து A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல பிரிக்கணும். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB. சமேஷன்லாம் வேற இருக்கு உள்ள. அப்ப நிறைய டேர்மா பிரியுமா? அதை வந்து அவங்க சிம்பிளை பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, Q டபுள் டாட் வர்றது ஒரு இடத்துலயும், Q டாட் வர்ற இடத்துல வர்றதும், அப்புறம் Q டாட் வராத ஒன்னையும் தனியா பிரிச்சுட்டாங்க. அதுதான் T2, T1, T0. அடுத்து T1ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, வெறும் Q டாட் மட்டும் வர்றது. சரிங்களா? இதுவும் ஹோமோஜீனியஸ் தான். லீனியர் ஃபங்க்ஷன் இன் Q டாட். அதுல AIன்னு ஒரு புதுசா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதுக்கானதை இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ பாருங்க. இங்க குவாட்ரேட்டிக்னு சொன்னதுனால ரெண்டுமே Qல இருக்கும். இது வந்து ஹோமோஜீனியஸ் சொன்னதுனால சாரி இது லீனியர்னு சொன்னதுனால ஒரு Qவும் ஒரு Tயும் இருக்கும். அடுத்ததுல பாருங்க T0ல Qவே இருக்காது. வெறும் T மட்டும் இருக்கும். இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் Tன்றதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க.
இப்ப இதுல என்னென்னலாம் ரிசல்ட் இருக்கு, இந்த ரிசல்ட் மட்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப இன்டெப்தா பார்க்க வேண்டாம் நீங்க. இஃப் எனி ஒன் ஆஃப் த கியூ டாட் இஸ் நான் ஜீரோ, ஏதாவது ஒன்னு நான் ஜீரோ வந்தாலே போதும். அதாவது எல்லா கியூ டாட்டும் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கியூ டாட்டும் ஜீரோனா மொத்தமாவே ஜீரோ. அப்ப அது வந்து நம்ம பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அதனால ஏதாவது ஒரு கியூ டாட் நான் ஜீரோவா இருந்தாலே டி மஸ்ட் பி பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் கேட்கலாம் கொஸ்டின்ல. சரிங்களா, இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கலாம் ஈஸியா. T2ங்கிறது என்னது? T2 வந்து பாசிட்டிவ் டெஃபினைட். அடுத்தது the necessary and sufficient condition that T2 be பாசிட்டிவ் டெஃபினைட் என்ன அப்படின்னா, இந்த மேல எம்னு உனக்கு டிஃபைன் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த இடத்துல எம், இதை வச்சு வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்பயுமே கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கணும். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மேட்ரிக்ஸோட இதுலயே பார்த்திருப்போம். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் சொல்லணும்னா அதோட அந்த பிரின்சிபல் டயகனலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டே வருவோம். அது எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் ஜீரோவா இருந்தா அப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அந்த கான்செப்ட் தான். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ரீனோனோமிக் சிஸ்டமா இருந்தா T1 T2 கண்டிப்பா நான் ஜீரோ, கண்டிப்பா நான் ஜீரோ. அதே டெலிரோனமிக் சிஸ்டமா இருந்தா த கைனெட்டிக் எனர்ஜியே இஸ் அ ஹோமோஜீனியஸ் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ டாட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, T1ம் T0ம் ஜீரோ. எங்க ஜீரோனா செலிரோனமிக்ல. ஏன்னா செலிரோனமிக்ல என்ன இருக்காது, டைம் இருக்காது. அப்ப டைம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த டேர்ம் ஜீரோ ஆகும், அதே மாதிரி இங்க இந்த டேர்ம் ஜீரோ ஆகும். அதனால மொத்தமா ஜீரோ ஆகி இதுல டைமே இல்லை பாருங்க. அப்ப இது மட்டும் நிலைச்சு நிற்கும். புரியுதா? ரைட். அடுத்தது நம்ம சொல்லிட்டோம், ஆல்ரெடி சொன்னோம், T2 இஸ் ஆல்வேஸ், T2ங்கிறது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் எப்பனா ஏதாவது ஒரு கியூ டாட் நாட் ஈக்குவல் ஜீரோ போகுது. T1 வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம் இல்ல நெகட்டிவாவும் இருக்கலாம். T0 வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம் அல்லது ஜீரோவா இருக்கலாம். ஆனா T0 cannot be a நெகட்டிவ். சரிங்களா, சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான். இது பாசிட்டிவா நெகட்டிவ், இது பாசிட்டிவா ஜீரோ. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக். இதுவும் நம்ம சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. லெக்ராஞ்சியன் ஃபார்ம் ஆஃப் டி-ஆல்பர்ட் பிரின்சிபல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். சரிங்களா, லெக்ராஞ்சியன் ஃபார்ம் ஆஃப் டி-ஆல்பர்ட் பிரின்சிபல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். நம்ம முன்னாடி இதே மாதிரி லெக்ராஞ்சியன் ஃபார்ம் ஆஃப் டி-ஆல்பர்ட் பிரின்சிபல்னு ஒன்று பார்த்திருப்போம். ஸோ அதுல இருந்து ஜெனரேட் பண்ணதுதான் இது. சரிங்களா, இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சமேஷன் ஈக்குவல் டு 1 to n qi, இந்த மேல இருக்க n எல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. சமேஷன் ஈக்குவல் டு 1 to n qi d by dt of dou t by dou q naught plus dou t by dou qi into del. இந்த டெல்ங்கிறதுக்கு டோக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா படிச்சுக்கோங்க. del qi is equal to 0. இதுல qi-க்கு என்ன ஃபார்முலா, அதுக்கு பேர் வந்து ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், அதையும் படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதை கொடுத்துட்டு வாட் இஸ் qi அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, அப்படின்னு கேட்கலாம், இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, அது வந்து ஜெனரலைஸ் ஃபோர்ஸ். இதுல இதைத்தான் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த ஆய்லர் ஈக்குவேஷன் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும். சரி, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தான் சொல்லுவோம். முன்னாடி நிறைய இடத்துல லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் ஹாலோனோமிக் சிஸ்டம். இதை ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து நம்ம நிறைய இதுக்கு எழுதுவோம். அப்ப ஹாலோனோமிக் சிஸ்டம்க்கு கேட்டாங்கன்னா அந்த டீக்கு பதிலா என்ன வந்துரும்னா எல் வந்துரும். ஏன் எல் வருது அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா இந்த ஹாலோனோமிக் கன்ஸ்ட்ரைனா இருந்துச்சுன்னா அந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் எல்லாம் கீழே கொடுத்திருந்தாங்களா ஒரு ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், அதெல்லாம் டிரைவபிள் ஃப்ரம் த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். பொட்டன்ஷியல்னா என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குல்ல, அதால டிரைவபிளா இருக்கும் அப்படிம்பாங்க. சரிங்களா, அதாவது இந்த நல்லா கவனிங்க, இங்க டி இருக்கும், அங்க எல்லாம் மாறிடும். சரிங்களா, அது எதனால அப்படின்னா இந்த கியூ இருக்குல்ல, இந்த கியூ எல்லாமே வந்து டிரைவ் ஃப்ரம் த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. இந்த இந்த கேஸால தான் இது நடக்கும். சரிங்களா, அதே போல இது ஒரு முக்கியமானது, எல் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் பி. ஓரத்துல இருக்கு, ஆனா இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. லெக்ராஞ்சின்றது என்னன்னா டி மைனஸ் பி. சரிங்களா, டீன்றது கைனடிக் எனர்ஜி, விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்தது அதே போல அது எப்படி எழுதுவாங்கன்னா கியூ டாட் டி அப்படின்னு எழுதுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது another form of Lagrangian equation can be written for the system in which the generalized forces not wholly derived from the potential function. மொத்தமா பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ல இருந்து டிரைவ் பண்ண முடியாதப்ப எப்படி எழுதுறது அப்படின்னா, அப்ப அதுல பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை மட்டும் தனியா பிரிச்சுக்கிட்டு ரிமைனிங்கை தனியா வச்சுக்கிட்டு அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. அந்த டீல இந்த இடத்துல அப்ளை பண்ணி இதுல கொண்டு வந்து இந்த டீயை வந்து எல்லாம் மாத்துவாங்க. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்.
இந்த டிஃபரன்ஸை மட்டும் பாருங்க. இங்க 0 இருக்கும், இங்க QI டேஷ் இருக்கும். அதான் வித்தியாசம். சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு வரும். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் நான் ஹோலோனாமிக் சிஸ்டம். அப்ப பார்த்தது ஹோலோனாமிக். அப்ப பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனால அந்த ஜெனரலைஸ் ஃபோர்ஸ் டிரைவபிளா இருந்துச்சுன்னா என்ன, டிரைவபிளா இல்லைன்னா என்ன, அதுல 2 கேஸ். அடுத்து நான் ஹோலோனாமிக்ல ஒரே கேஸ் தான். அதுல எல்லாத்துலயும் இந்த ரைட் ஆன்சர் மட்டும் தான் மாறும். இதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நான் ஹோலோனாமிக்ன்றதுனால இந்த மாதிரி வரும். இது டெரிவேஷன் நிறைய இருக்கு, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது